نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும், அவனுடைய மார்க்கம் சம்பந்தமான உபதேசங்களை கேட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் ஒற்றாத பெரும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே எத்தனையோ மதங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாம் இருந்தாலும் அல்லாஹ்வின் மார்க்கமான இந்த இஸ்லாமிய மார்க்கம் பலவிதமான சிறப்பு அம்சங்களை தன் வசம் வைத்திருப்பதனால் உலகளாவிய அளவிலே நாளுக்கு நாள் ஒவ்வொரு மணி நேரமும் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த இஸ்லாத்தின்பால் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு பல சிறப்பு காரணங்கள் இந்த இஸ்லாத்தை குறித்து அந்த மக்களுடைய உள்ளங்களை ஈர்ப்பதற்கு ஏராளமான காரணங்கள் இருந்தாலும் குறிப்பாக இன்றைய ஜும்மாவுடைய நாளில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தை பிற மக்கள் புரிந்து அதில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை எல்லாம் விளங்கி வரக்கூடிய வேளையில் இஸ்லாத்தினுடைய உபதேசங்கள் என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அன்றாட வாழ்க்கையில் ஒரு மனிதன் தன்னுடைய காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்க செல்வது வரை, பிறந்ததிலிருந்து மரணிக்கக்கூடிய காலம் வரைக்கும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று இஸ்லாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகின்றதோ அதை விட ஒரு சிறந்த உபதேசத்தை இந்த உலகத்தில் வேறு யாருனாலும் சொல்லிவிட முடிவதில்லை. இதைவிட சிறந்த தத்துவத்தை, இதைவிட சிறந்த ஒரு உபதேசத்தை உலகத்தில் யாராலும் சொல்ல முடியாத காரணத்தினால் இது இறைவனுடைய வார்த்தை தான். இந்த தூதருடைய சொல் தான் சிறந்த சொல் என்று ஒவ்வொரு நாளும் இஸ்லாத்தின்பால் மக்கள் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய உபதேசங்களை பொறுத்தவரை ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் குறித்தும் பெரிய பெரிய விஷயங்கள் எதையுமே விட்டு விடாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையில அற்பமாக நினைக்கக்கூடிய, சாதாரணமாக நினைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் கூட இஸ்லாம் கவனத்தை செலுத்தி இதிலே நீங்கள் அக்கறையாக இருங்கள், இதிலே நீங்கள் கவனமாக இருங்கள். காரணம், இதுவும் ஒரு இறை நம்பிக்கையின் அடையாளம் தான். சாதாரணமாக இஸ்லாம் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லி சென்றாம எந்த ஒரு நன்மையான விஷயத்தையும் எதோடு மையப்படுத்தி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வந்து சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால் இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை, இதுதான் ஈமானினுடைய அடிப்படை, இதுதான் ஒரு நம்மை முஸ்லீமா, முஸ்லீம் இல்லையா, மூமீனா, மூமீன் இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய காரியம் என்று சொல்லி எந்த ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தாலும் அதிலே ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும், ஆழமாக நம்முடைய எண்ணம் அதிலே ஊன்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு நாம் கண்ணியம் செலுத்த வேண்டும், அதற்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் அற்பமாக நினைக்கக்கூடிய விஷயங்களை கூட இஸ்லாம் மிகப்பெரிய அளவிலே வலியுறுத்தி சொல்வதை நம்மால் காண முடிகின்றது. அதிலே உதாரணமாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். புகாரி என்ற ஹதீஸ் கிதாபிலே 6019வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் தன்னுடைய விருந்தாளிகள் விஷயத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே குடும்ப உறவுகளாக, நட்பு வட்டத்திலே, அண்டை வீட்டார்களாக, இன்னும் தெரியாத நபர்கள் விஷயத்திலே ஏதாவது ஒரு வகையில் இந்த விருந்து என்ற ஒரு காரியம் கூடி வைத்து வந்திருக்கு. அந்த விஷயத்தில் நாம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் இது நம்முடைய பார்வையில சாதாரணமான ஏனோ தானோ என்று நாம் செய்யக்கூடிய காரியங்கள். ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நீங்கள் நம்பிக்கை கொண்டு ஈமான்தாரிகளாக, நீங்கள் உண்மையிலேயே முஸ்லிம்களாக, மூமின்களாக
இருப்பது உண்மை அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? உங்களை நாடி வரக்கூடிய விருந்தாளிகள் விஷயத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ளட்டும் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் எந்த இடத்தில் எதை கொண்டு போய் மார்க்கம் வைக்குது, இதுதான் சிறப்பு. சும்மா ஏனோ தானோ உபதேசத்தை இஸ்லாம் சொல்லியர்களே. இஸ்லாத்தினுடைய அடிப்படை சிறப்பை பிற மக்களுடைய உள்ளங்களை ஈர்க்கக்கூடிய வகையிலே அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பல சிறப்பம்சங்களில் முக்கியமான சிறப்பு என்னவென்றால், சாதாரணமாக எந்த உபதேசத்தையும் இஸ்லாம் சொல்லல, நம்முடைய உள்ளத்திலே அது போய் சேர வேண்டும் என்பதற்காக மார்க்கம் சொல்லி காட்டுது. சும்மா நீ விருந்து சாப்பிடு, சும்மா நீ விருந்தாளியை கண்ணிப்படுத்தி சொல்லிட்டு போயிடலாம் இல்லை. ஆனால் அதை அல்லாஹ்வுடைய தூதரும் பயன்படுத்தாம என்ன சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால், நீ மூமின் தானே, நீ முஸ்லிம் தானே, அது உண்மையா அப்படின்னு சொன்னா உன்னிடத்தில் என்ன பண்பு இருக்கணும் தெரியுமா? நீ விருந்தாளியை கண்ணியப்படுத்தணும் என்று சொல்லி காட்டுகின்றது. என்றால் இஸ்லாமிய மார்க்கத்திலே காலம் காலமாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு உபதேசங்களையும் ஆழமாக நம்முடைய மனதிலே பதிய வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த விருந்தை பொறுத்தவரை நம்முடைய மறுமை வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடியதாக, நமக்கு சொர்க்கமா நரகமா என்பதை நம்முடைய இந்த வாழ்க்கையை தீர்மானித்து காட்டக்கூடியதாக கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விருந்து விஷயத்திலே அமைத்து காட்டியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நாம் சாதாரணமாக நினைக்கக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இஸ்லாத்திலேயே சிறந்த காரியம் எது எனக்கு சொல்லி காட்டுங்களேன் அப்படின்னு கேட்கிறாங்க. பல சந்தர்ப்பத்தில் பல விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆனால் அந்த கேட்ட சஹாபிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை, பசின்னு யாரு வர்றாங்களோ அவங்களுக்கு உணவளிக்கிறது தான் இஸ்லாத்திலேயே சிறந்த காரியம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார். இஸ்லாத்திலே எவ்வளவோ சிறப்பான காரியம் இருக்குல்ல, எவ்வளவோ நன்மையான காரியங்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபிக்கு பட்டியல் போட்டு இதெல்லாம் சிறப்பு வச்சுக்க அப்படின்னு சொல்லாம சொல்லி காட்டுகின்றார்கள். பசி என்று வரக்கூடிய மக்களுக்கு உணவளிப்பது இஸ்லாத்திலேயே சிறந்த காரியம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். என்றால் எங்க கொண்டு போய் எதை வைக்கின்றார்கள்? அது மட்டுமல்ல, நாளை மறுமையிலே நரகவாசிகள் நரகத்திலே புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் பட்டியல் போட்டு காமிக்கிறான். இதை சொல்லுவாங்க. அந்த புலம்பல் நம்ம அந்த நேரத்தில் மனிதர்கள் என்னென்ன புலம்புவார்கள் என்று மறுமை நாள் நடக்கக்கூடிய விஷயங்களை பட்டியல் போட்டு அல்லாஹ் குர்ஆன்ல காட்டக்கூடிய அந்த வரிசையில சொல்லி காட்டுகின்றான். சொர்க்கவாசிக்கு போய் கேட்பாங்களா, எப்ப இந்த கொடூர நரகத்துல உள்ள விழுகிற அளவுக்கு அப்படி என்னத்தை செஞ்சீங்க என்று கேட்கும் பொழுது அந்த அடியார்கள் சொல்லி காட்டுவார்கள். பல லிஸ்டுகளை சொல்றாங்க. அதுல அல்லாஹ் ஒண்ணு சொல்லி காமிக்கிறான். இதையும் சொல்லுவாங்க. என்னன்னா, நாங்க ஏழைகளுக்கு உணவளிக்க கூடியவங்களாக இருக்கல, பசின்னு வந்த மக்களுக்கு பசி போக்கல, எங்களுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை நாங்க செய்யாத காரணத்தினால இந்த நரகம் படுகொலையில விழுந்திருக்கிறோம் என்று சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். என்றால் இது சாதாரண காரியம் கிடையாது. நம்மை நாடி வரக்கூடிய விருந்தாளிகள், நம்மை நாடி வரக்கூடிய உறவுகள், நம்மை நாடி நம்மிடத்தில் உணவு அருந்துவதற்காக நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உணவு அளிப்பது என்பது இஸ்லாத்தில் சிறந்த காரியம். நாளை மறுமையில நரகவாசிகள் இதை சொல்லித்தான் புலம்புவாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு உபதேசம் செய்கின்றார்கள். என்றால் இதை இன்னும் கூடுதலாக அக்கறை கொண்டவர்களாக, கவனம் பெற்றவர்களாக இந்த விருந்தாளிகள் விஷயத்திலே நாம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். வெறுமனே விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவதற்கு இஸ்லாமிய மார்க்கம் சின்ன சின்ன செய்திகளை மட்டும் சொல்லிட்டு போயிடலை, நிறைய செய்திகளை சொல்லி காட்டுது. யாருக்கெல்லாம் சொல்லுது அப்படின்னா, யார் விருந்து கொடுக்கின்றார்களோ அந்த நபர் எதையெல்லாம் கண்காணிப்பார், கண்ணியமா எந்தெந்த விஷயத்துல கண்ணு கருத்துமா இருக்கணும்னு ஒரு லிஸ்ட் போடுது. யார் விருந்துக்கு போறாங்களோ அவங்க எந்தெந்த விஷயத்துல கவனமாக கண்ணியமாக நடந்து கொள்ளணும்னு இஸ்லாம் பல லிஸ்டுகளை அதையும் சொல்லி காட்டுகின்றது. முதலாவது விஷயம், யார் விருந்து கொடுக்கின்றார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் யாருக்கு விருந்தளிப்பதாக இருந்தாலும் அது ஹலாலான விருந்தாக முதலிலே இருக்க வேண்டும். அல்லாஹ் அனுமதித்த வகையிலே, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே, மார்க்கத்துக்கு முரணில்லாத வகையிலே அந்த விருந்து என்ற காரியம் நம்ம எதுக்கு என்ன காரணத்திற்காக யாரை அழைத்தாலும் அது மார்க்கம் சொன்ன அடிப்படையிலே ஹலாலானதாக இருக்க வேண்டும். இது முதல் நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை என்னவென்று சொன்னால், நம்ம ஒருத்தர் அழைக்கிறோம்னா, ஒருத்தருக்கு உணவளிக்கிறோம்னா, ஒருத்தருக்கு விருந்து அளிக்கிறோம்னா அவர்கிட்ட இருந்து நாம ஒன்னத்தையும் எதிர்பார்க்க கூடாது. எதையும் எதிர்பார்க்க
இருக்கக்கூடாது. இன்னைக்கு நான் கொடுக்கிறேன், நாளைக்கு நீ கொடு, மத்த நாளைக்கு அவன் கொடுப்பான், அடுத்த நாள் நீ கொடு என்ற எண்ணத்தில் விருந்தளிக்கக்கூடிய சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே வந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் அடிமைகளுக்கும் இன்ன பிற தன்னுடைய உறவுகளுக்கும் நல்லடியார்கள் உணவு வழங்குவாங்க, விருந்தளிப்பாங்க. எதற்காக வேண்டி என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு உணவளிக்கிறோம் என்று சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். என்றால் நம்மிடத்தில் யாரிடத்திலிருந்து எந்த பிரதிபலனை எதிர்பார்க்க கூடாது. நாம் ஒரு உணவளிக்கிறோம்னு சொன்னா நாளைக்கு நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது எதிர்பார்ப்போம், அவர் நமக்கு நல்லா இருக்கீங்களா போய் சலாம் சொல்லணும் என்று எதிர்பார்ப்போம். என்ன காரணம்? ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுத்திருக்கணும்ல, என்ன மதிக்காம இருக்கிறான் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்துல வந்துடக்கூடாது. நம்மளை பார்த்து எதிர்த்து நிற்கணும், நம்மளை பார்த்து மரியாதை செலுத்தணும், நம்ம 4 பேர்த்துல சபையில நம்மளை பார்த்து இப்படிப்பட்டவர் தெரியுமா, இது எல்லாம் நம்மளை பார்த்து புகழணும்னோ பெருமையோ ஆணவமோ நம்முடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. என்ன வர வேண்டும் என்றால், அல்லாஹ் எனக்கு தந்த ரிஸ்கை நான் எனக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுத்ததற்கான காரணம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக தானே தவிர இவங்க எனக்கு சார்பாக நடக்கணும், எனக்கு நன்றி உள்ளவங்களா நடக்கணும், என்ன மதிக்கணும், என்ன புகழணும், நான் சபையில எனக்கு ஒரு கண்ணியத்தை தரணும் அப்படிங்கிற ஒரு துளி அளவு கூட எண்ணம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காலத்திலேயும் வந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய மார்க்கமானது இஸ்லாத்தின் மூலமாக விருந்து விஷயத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு நிபந்தனையாக சொல்லி காட்டுகின்றான். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய உள்ளத்திலே ஒரு காலத்திலேயும் கஞ்சத்தனம் என்பது வந்துவிடக் கூடாது. ஒரு விருந்தாளியை நம்ம கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்துல எதுல பிரச்சனை வருகின்றது என்று சொன்னா, நமக்கே காசு இல்லை, நம்ம குடும்பமே பட்டினியா கிடக்குது, நம்மளே நல்ல சோறு தின்னு பல நாள் ஆச்சு, இதுல எங்க இன்னொருத்தனுக்கு விருந்து கொடுக்கறது, அவனை விருந்து கூப்பிடுறது என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே மெல்ல மெல்ல சைத்தான் ஏற்படுத்துவதனுடைய விளைவாக தர்ம சிந்தனையும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற சிந்தனையும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பரந்த மனப்பான்மை எல்லாம் இன்றைக்கு காணாமல் போய்விட்டது. ஒரு காலத்திலே நம்முடைய உறவுகளுக்கெல்லாம் நாம் தேடி தேடி விருந்தளித்த காலங்கள் உண்டு. நம்முடைய சொந்த பந்தங்களை அழைக்கிறது, நண்பர்களை அழைக்கிறது, நம்முடைய எப்ப பார்த்தாலும் 4 பேர் 10 பேரோடு இருந்த காலங்கள் எல்லாம் இன்னைக்கு போய் தன்னந்தனியாக ஒத்த மனிதனாக எங்கோ ஆளுக்கு ஒரு மூலையில இருந்து கொண்டு உறவுகளை தெரியாம நண்பர்களை பத்தி அறிமுகம் இல்லாம பக்கத்து வீட்டுல கூட இன்னைக்கு பேசுறதுக்கு யோசிக்கின்றார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன அப்படின்னா, எங்க ஏதாவது கேட்டு வந்துருவாங்களோ, எங்க ஏதாவது நம்ம கொடுக்கிற நிர்பந்தம் ஏற்பட்டுருமோ, என்ன காரணம் நமக்கே இல்லையே, நமக்கே சிரமத்தில் இருக்கே, நம்மவே கஷ்டத்தில் இருக்கிறோமே, எங்க இன்னொன்னு போய் நம்ம போய் மற்றவங்களுக்கு கொடுக்கிறது என்று சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய, வறுமையில் வெற்றியை தேடி தரக்கூடிய, நாம் முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா, மூமினா மூமின் இல்லையா என்பதை நிலையில கொண்டு வந்து வைக்கக்கூடிய இந்த விருந்து விஷயத்துல சைத்தான் நம்மை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறான். சைத்தான் நம்மை மெல்ல மெல்ல இந்த ஒரு நன்மையிலிருந்து அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். என்றால் உள்ளத்திலே கஞ்சத்தனம் வந்துவிடக் கூடாது. நாம் பரவலாக கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் காலத்திலே ஒரு சஹாபி வர்றாரு, அவருக்கு விருந்தளிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வீட்டுக்கு ஆள் அனுப்புறாங்க. அங்க போய் பார்த்தா குடிக்கிறதுக்கு தண்ணீர் தவிர ஒண்ணு இல்லை அப்படின்னு பதில் வருது. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, அங்கேயும் கஷ்டம் தானே, அங்கேயும் சிரமம் தானே, வந்திருக்கிற விருந்தாளியை கண்ணியப்படுத்தணும்னு சபையில அறிவிப்பு பண்றாங்க. என்னுடைய விருந்தாளியை இன்றைய தினம் உங்களுடைய உணவில் பங்கு சேர்த்துக் கொள்பவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அதில் இருக்கிற ஒரு அன்சாரி தோழர் எந்திரிச்சு, அல்லாஹ்வுடைய தூதரே நான் கூட்டிட்டு போறேன் யார் சொல்லலாம், வீட்டுக்கு கூட்டு வர்றாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பார்த்தோம்னா தன்னுடைய மனைவி இடத்துல போய் கேட்கறாங்க, என்ன சாப்பிட இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, குழந்தைகளுக்கு கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் தான் உணவு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி நம்ம என்ன பண்ணலாம், அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளியாச்சே, அவரை நம்ம கண்ணியப்படுத்தணுமே, இஸ்லாத்தினுடைய அடையாளமாச்சே, இது நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கணுமே, இதுல கூட வரலன்னா பின்ன என்னத்துல நம்முடைய வாழ்க்கையில இஸ்லாம் வெளிப்படும், ஈமான் வெளிப்படும், இதுக்காக இதையாவது ஏதாவது நம்ம செய்வோமே. கணவனும் மனைவியும் சேர்ந்து திட்டம் தீட்டுகின்றார்கள். என்னன்னா, குழந்தைகள் தூங்க வச்சிருந்தேன் எதையாவது சொல்லி, நமக்கு சாப்பாடு வேண்டாம், வந்திருக்கிற நபருக்கு மட்டும் கொடுப்போம், முன்னாடி கொண்டு வந்து வைங்க, விளக்க சரி பண்ற மாதிரி வந்து விளக்க அணைச்சு விட்டுருங்க, நம்ம சாப்பிடுற மாதிரி செய்ய பண்ணுவோம், அவர் சாப்பிடட்டும், அவருக்கு தெரியாது நம்ம சாப்பிடலன்னு, அவர் நிம்மதியா போயிடுவாரு. 2 பேரும் பிளான் பண்றாங்க. அதே மாதிரி நடக்குது. வந்த மனிதரும் சாப்பிட உட்கார்றாரு, சாப்பாடு கொடுக்கறாங்க, சாப்பிட்டுறாரு, மன மகிழ்ச்சியாக எந்திரிச்சு போயிடுறாரு. இந்த செய்தி அந்த குடும்பத்தை தவிர வேறு யாருக்கும் உலகத்திலேயே தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தெரியாது, அந்த மனிதருக்கே தெரியாது. சாப்பிட்ட நபர்
அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிடுறாங்க, அந்த அன்சாரி தோழரே முக மலர்ச்சியோடு கூப்பிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், நேற்று இரவு நீங்கள் உங்களுடைய வீட்டில் செய்த காரியத்தை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகிழ்ச்சி அடைகிறான், வியப்படைகிறான். அல்லாஹ் மிகப்பெரிய அளவில் சந்தோஷம் அடைந்து உங்களுக்காகவே உங்களை பாராட்டிய ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறான். தனக்கு தேவை இருந்த பொழுதும் பிறருக்கு அவர்கள் முன்னுரிமை அளிக்கின்றார்கள். யார் கஞ்சத்தனத்தில் இருந்து பாதுகாப்பு பெற்றிருக்கின்றாரோ அவர்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை பாராட்டி ஒரு வசனத்தை இறக்கி இருக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் இரண்டு நபர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு செய்தி, மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் குர்ஆனை எடுத்து படிக்கின்றார்களோ அவர்களுக்கு தெரியும். இந்த இரண்டு நபர்களை பாராட்டி தான் அல்லாஹ் இந்த செய்தியை இறக்கி இருக்கின்றான். காரணம் இவங்க விருந்து கொடுத்தாங்க, இவங்க கஞ்சத்தனத்தில் இருந்து ஒதுங்கி இருந்தாங்க என்று உலகம் சிந்திக்கும். அப்படிப்பட்ட படிப்பனை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த குடும்பம் பெற்றிருக்கின்றது என்று சொன்னால் நம்முடைய குடும்பமும் பெற வேண்டும். நம்முடைய உள்ளத்திலேயும் இந்த கஞ்சத்தனம் இல்லாமல் ஆக வேண்டும். ஒரு காலத்திலேயும் நம்முடைய உள்ளத்திலே இவங்களுக்கு ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி, நமக்கு சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு வச்சாவும் நம்மளுக்கு பிடிக்காதவங்களுக்கு கம்மியாகும், இப்படிப்பட்ட எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே வந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், விருந்திலேயே மோசமான விருந்தது தெரியுமா? விருந்திலேயே மோசமான விருந்தது தெரியுமா? ஏழைகளை புறக்கணித்து விட்டு செல்வந்தர்கள் மட்டும் அழைக்கப்படக்கூடிய விருந்துதான் விருந்திலேயே மோசமான விருந்து என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னைக்கு கண்ணு முன்னால பார்ப்போம், பள்ளிவாசல்ல பசி பட்டினியா இருப்பாங்க, ரோட்ல அங்கும் இங்குமாக இருப்பாங்க. அவர்கள் எல்லாம் நம்முடைய கண்களிலே படுவது கிடையாது. நமக்கு படக்கூடிய மக்கள் யார் என்றால், யார் நல்ல வெளி செட்டிலா நான் நாளை பண்ணி நமக்கு ஏதாவது ஒரு பயன் உள்ளவங்களா இருப்பார்களோ என்ற எண்ணத்தில் தான் நாம விருந்தளிக்கக்கூடிய மக்களாக இன்றைக்கு இருக்கின்றோமே தவிர, ஒரு ஏழை எளிய மக்களை முகத்தை பார்த்து இவன் சாப்பிட்டு எப்படி 2 நாள் இருக்குப்பா, இவனுடைய குடும்பத்தில் ஏதோ கஷ்டம் இருக்குப்பா என்று நினைத்து இன்றைக்கு விருந்தளிக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு குறைவிலும் குறைவு. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பசி பட்டினி கொடுமையினுடைய காரணமாக சுயமரியாதை இழந்தறல, யாசகம் கேட்டறல. நான் சொல்கிறேன், யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்திலேயே எனக்கு பிடித்தமான மார்க்கம் இஸ்லாம் தான். இந்த உலகத்திலேயே பிடித்தமான ஊர் இந்த மதீனா நகரம் தான். இந்த உலகத்திலேயே பிடித்தமான நபர் அல்லாஹ்வுடைய தூதரான நீங்கள் தான். யா ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கையை பிடித்துக் கொண்டு கலிமாவை சொல்லி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அழிக்க வந்த ஒரு நபரையும் கூட தேடி வந்த மக்களை விருந்தளித்து நல்ல முறையில் கவனித்த ஒரு காரணத்தினால் அவருடைய உள்ளம் மாறி இஸ்லாத்திற்கு ஒருத்தர் வந்திருக்கின்றார் என்று சொன்னால் என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த விருந்து விஷயத்திலே நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தில் என்பதை புரிந்து கொண்டு விருந்து அளிக்கக்கூடிய நபர்கள் என்னென்ன விஷயங்களை மார்க்கம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி காட்டியதோ அதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு, விருந்து போகக்கூடிய மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் 2வது உரையில் சொல்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, ஒரு வீட்டிற்கோ அல்லது ஒரு இடத்திற்கோ நாம் விருந்துக்காக செல்கின்றோம் என்றால், நமக்கு ஒரு அழைப்பு வருகின்றது என்றால், முதலிலே அந்த அழைப்புக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கின்றது. அதுல பட்டியல் போடுகின்றார்கள். அதுல ஒரு கடமையாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுவது, உங்களுக்கு விருந்து அழைப்பு கொடுக்கப்பட்டால் அதற்கு நீங்கள் நல்ல முறையிலே பதில் அளிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். யார் விருந்தை புறக்கணிக்கின்றாரோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், யார் ஹலாலான ஒரு விருந்தை புறக்கணிக்கின்றாரோ அவர் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதராகிய எனக்கும் மாறு செய்தவர் ஆவார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஒரு நிராகரிப்பாளருக்கு உண்டான ஒரு அந்தஸ்தை கொண்டு போய் நிறுத்தி காட்டுகின்றார்கள். எதற்காக வேண்டி? ஒருத்தர் கஷ்டப்பட்டு அவன் வீட்டுல விருந்தோ ஏதோ ஒரு இடத்துல ஹலாலான முறையில் நம்ம கூட்டான் அப்படின்னா அந்த விருந்துக்கு வர முடியும், வர முடியாது, 10 மணிக்கு வந்துருவேன் என்று ஏதாவது ஒரு பதிலை அளித்தாங்க கலந்து கொள்ளக்கூடிய நபராக இருக்க வேண்டும். இல்லை என்றால் யார் விருந்தழைப்பை புறக்கணிக்கிறாரோ அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர்
சொல்லிவிட்டார்கள் என்றால் சர்வசாதாரணமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில விருந்துகளை கடந்து போய்விடக் கூடாது. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு விருந்துக்கு நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னா உடனே குடும்பத்தோட பழைய பட்டாளத்தை எல்லாம் திருப்பி அந்த இடத்துக்கு நம்ம போய் விடக்கூடாது. சில மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிடுவாங்க, போய் நீங்களும் வாங்க, உங்க குடும்பத்திலேயே கூப்பிட்டு வாங்க சொல்லுவாங்களா, அந்த இடத்துக்கு நம்ம குடும்பத்தோட பயணிக்கலாம். சில மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை வறுமையினுடைய காரணமாக ஆளை எண்ணி கூப்பிடுவாங்க. இந்த ஒரு 10 பேர்த்த மட்டும் கூப்பிடுவோம், இந்த ஒரு 5 பேர்த்த மட்டும் கூப்பிடுவோம் போது நம்ம ஒரு 40 பேர் என்னமோ ஆர்ப்பாட்டத்துக்கு போற மாதிரி கொடி தூக்கிட்டு போனோம் வச்சுக்கோமே, அந்த குடும்பம் அந்த சின்னாபனப்பட்டுருன்னு மார்பு அங்கேயும் கவனிச்சு சொல்லி காட்டுது. ஒரு நாள் ரசூல்லா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு சஹாபி அபூ சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னா ரசூல்லா தேடி வந்து யார் சொல்லலாம் சத்தம் இல்லாம அவர்கிட்ட மட்டும் ரசூல்லாக்கு வந்து சொல்றாங்க, யார் சொல்ல ஒரு விருந்துக்கு வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க, சாப்பிட வாங்க. ஏன்னா பசி பட்டினியில தான் இருக்கிறாங்க. அந்த கொடுமையை எல்லாம் பாக்குறாங்க. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியை குடிமகன் கூட்டிட்டு போறாங்க, எதுக்கு? சாப்பாடு கொடுக்கறதுக்கு. அப்படிப்பட்ட காலம் அந்த காலம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னா, அவர் கூப்பிட்டதே இருக்கும்போது அந்த 5 நபர்களை கூப்பிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னா, அந்த 5 நபர்களோட வரும்பொழுது இதை தெரிஞ்சு கொண்ட இன்னொரு நபரும் கூடவே வந்துடுறாரு. வந்த உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்ணலன்னா, இவரை போங்கன்னு சொல்ல முடியல, நாங்க ஒரு இடத்துக்கு போறோம், உங்களுக்கு அப்படி எங்க அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருக்கிறாங்க, சரி வரட்டும் என்னமோ ஆகட்டும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா கூட்டிகிட்டே போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அவருடைய வீட்டு வாசல்ல நிறுத்திட்டு அந்த சஹாபிட்ட போய் அனுமதி கேட்கிறாங்க. தோழரே, எங்கள் 5 நபரை நீங்கள் வர சொன்னீங்க, இவர் எங்க கூட வந்துட்டாரு, இவர் நீங்க அனுமதிச்சீங்கன்னா உள்ள கூட்டிட்டு வர்றோம், இல்லன்னா அவர் அப்படியே போயிடுவாரு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே யார் சொல்லலாம், அவர் ஒருத்தர்னால என்ன ஆயிரம் போகுது, வாங்க எல்லாரும் அவங்களையும் கூப்பிடுங்க. அந்த சஹாபி பெருந்தன்மையோடு அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட சொன்ன உடனே தான் என்ன பண்றாங்கன்னா அவரையே உள்ள கூப்பிடுறாங்க. என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் போகக்கூடிய இடங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். போன உடனே அங்க ஊர்பட்ட பொருள் நம்ம கையில கொண்டு வந்து தர்றாங்கன்னா அப்படியே அள்ளி எடுத்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கக்கூடிய சபையில ஒரு தட்டு நிறைய பேச்சு படுத்த கொண்டு வந்து தர்றாங்களா, உடனே ஒரு சஹாபி 2 3 எடுக்க போறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முறை உங்களுக்கு வரும்பொழுது 1 எடுங்க, அடுத்த முறை உங்களுக்கு வருமில்ல அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இன்னொன்னு எடுத்துக்கங்க, அடுத்தவருடைய உரிமையில நீங்க பங்கம் விளைவிச்சிடாதீங்கிறாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு சாப்பிட போனோம்னா அங்க என்னென்ன இருக்குதோ ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட தானே வரும், எடுத்து வேணுங்கிறதெல்லாம் வலிச்சு வாரி தட்டுல வச்சுட்டு அப்புறம் அடுத்தவனுக்கு மூஞ்சியில ஒட்டி எரியாத ஒரையா இன்னைக்கு கொடுக்கறது. இதை ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. அடுத்தவனுடைய உரிமையில கை வச்சிடாதே, உனக்கு என்ன வருதோ அது ஒண்ணு, அந்த ஏதாவது தந்தாங்கன்னா அடுத்தது அதுல இருந்து ஒண்ணு, எக்காரணத்தை கொண்டும் நீ என்ன பண்ணிட கூடாது, உனக்கு வந்தது அப்படியே உரிமையை நீ எடுத்துடக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து என்னன்னா, ஒரு வீட்டுக்கு போறோம் என்றால், இல்லை ஒரு இடத்துக்கு விருந்துக்கு போறோம் என்றால், விருந்து சாப்பிடக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய அருளை நினைவு கூர்ந்தவர்களாக அந்த இடத்துல உட்காரணும். என்ன நிலைமையில் அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லி காட்டுறாங்கன்னா, ஒரு சஹாபி வர்றாரு. அந்த சஹாபி ஒரு நாள் ரசூலுல்லாஹ் இன்னைக்கோ விருந்துக்கு கூப்பிட்டு இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, யாருமே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. அதே நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் நடந்து போனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. 3 பேர் சந்திக்கிறாங்க. 3 பேருமே பேசிக்கிறாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன வெளியே வந்திருக்கிறீங்க கேட்கும்போது, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை எது வீட்டிலிருந்து வெளியே வர வைத்ததோ அதேதான் எங்களையும் வீட்டிலிருந்து வெளியே வர வைத்திருக்கிறது யார் சொல்லலான்னு பசியினுடைய கொடுமையை 3 பேருமே அப்படி இடைமுறை காயா பேசி காட்டுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, வாங்க ஒரு சகோதரர் நம்மளை விருந்து போட்டிருந்தாரு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போறாங்க. அவர் வீட்டுல இல்லை, அவங்க மனைவி தான் இருக்கிறாங்க. அந்த விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தி வீட்டுல அமர வச்சுட்டு அந்த சஹாபி வந்த உடனே ஒரு பேரிச்சம்பழ கொலையை எடுத்து உடனே சாப்பிட கொடுக்குறாரு. இருங்க சொல்லிட்டு ஒரு ஆட்டை இருக்க போறாரு. ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல பால் தர ஆட்டை அறுத்துறாருப்பா, நீ வந்து ஒரு சாதாரண ஆட்டை இருக்கணும்னு ஆட்டை அறுத்து கொண்டு வைக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே ரசூலுல்லாஹ் கூட உட்கார்ந்துட்டு இருந்தேன் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் சொல்லி காட்டுறாங்க, மக்களே நாம பசியோடு இருந்தோமே, உணவே கிடைக்காத நிலையில வந்தோமே, அந்த நேரத்தில் ஒரு சகோதரர் நமக்கு உணவளிச்சிருக்கிறாரே, இதுக்கு அல்லாஹ்விடத்துல நாம நாளைக்கு மறுமையில கேள்வி கேட்கப்படுவோம், இதுக்கும் அல்லாஹ்விட்ட நாம பதில் சொல்ல வேண்டியது வரும். அதனால் அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக, இதற்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் அமரக்கூடிய சபையில இருக்கக்கூடிய நாம் இந்த உணவு அல்லாஹ் தந்தது என்ற எண்ணத்திலே அவனுக்கு நன்றி கூறி சாப்பிடக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, சம்பந்தப்பட்டு அந்த குடும்பத்திற்கு துஆ செய்தவர்களாக, அந்த நபருக்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தவர்களாக அந்த இடத்திலிருந்து வர வேண்டும். அல்லாஹும்ம
அதில் என்ன பரிந்து செய்ய அல்லாஹ், இவர் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிச்சியா அல்லாஹ், இவருக்கு நீ கருணை காட்டி அல்லாஹ் என்று நல்லடியார்கள் துவா செய்வார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால், இதை விட இன்னும் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இஸ்லாமிய மார்க்கம் ஒரே செய்தி